சின்ன கிளியே. ஐயோ நானாதான் காமெடி மட்டமா இருந்தது. இல்ல நான் பையனே மாத்திடலான்னு இருக்கேன். சொர்க்கத்துல குடி புகுந்துட்டல. நானும் சொர்க்கத்துக்கு போறேன். பாய் பாய் பாய். ஹே டேஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ஹாய் ஹாய். போதும். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜாலியான ஒரு vlog வீடியோ தான். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். என்னன்னா நம்ம இன்னைக்கு பத்திரிக்கை வாங்க போறோம். சோ கல்யாண பத்திரிக்கை போயிட்டு பாப்போம். நிறைய இடத்துல நம்ம தேடி பாப்போம். என்னன்னா நம்ம ஏன் வந்து இவ்ளோ சீக்கிரம் பத்திரிக்கை லைக் 1 month தான் இருக்கு. பட் தென் இன்னும் கொஞ்சம் பொறுமையா வாங்கிருக்கலாம். பட் சீக்கிரம் வாங்குறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆகுது நாளையில இருந்து. சோ அதனால இன்னைக்கே வாங்கணும். இதுக்கப்புறம் விட்டா நம்ம வந்து ஆடி முடிஞ்சப்பறம் தான் வாங்க முடியும் வீட்டுல சொல்றாங்க. ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறம்னா எப்படி என்ன பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவீங்க? தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே அப்படின்னு வீட்டுல சொல்லிட்டாங்க. சோ அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்க போறோம். இப்பவே போயிட்டு டோட்டல் பத்திரிக்கை இங்க கொடுக்க, ஊர்ல கொடுக்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கன்னு எல்லா பத்திரிக்கையும் இப்பவே போய் நம்ம வாங்க போறோம். சோ பாப்போம். எங்களுக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு வாங்கின அதே கடைக்கு போய் பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி எல்லாம் நல்லதா கிடைக்கும் அப்படின்ட்டு லெட்ஸ் ப்ரே. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சார் ஜாலி தான் உங்களுக்கு. ஆக்சுவலி மோர் குடிக்கிறாங்க. கலக்குடே கலக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோர் இல்லை ஆக்சுவலி பழைய சாதம். சொட்டப்பையிலே எங்க போறோம் பாரு சொட்டப்பை. சரி ஓகே. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து நேற்று வச்ச சாப்பாடை மோரா அடிச்சு குடிக்கிறாங்க. பட் எனக்கு கோல்ட் ஆகிடுங்கிறதுனால நான் குடிக்கல. எனக்கு ஆல்ரெடி கோல்ட் ஆகிற மாதிரி இருக்கு. நீ கலக்கு. உங்களுக்கு பிடிக்குமா பழைய சாதம்? யாருக்கெல்லாம் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். பழைய சாதத்துல வெறும் பழைய சாதம் மட்டும் கிடையாது. தயிர் ஊற்றி, வெங்காயம் போட்டு, பச்சை மிளகா போட்டு, தண்ணி ஊற்றி. நீ இதை சாப்பிட்ற, போய் இட்லி சாப்பிட்றேன். பாய் பாய். குண்டு இட்லி சட்னி. எனக்கு வந்து நான் சாப்பிட்ட சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுப்பா. எனக்கு இதான் பிடிச்சி. அதில் அந்த வெங்காயம் இருக்கே. சரி ஓகே பாய். ஓகே நம்ம குளிச்சுட்டு கிளம்பி போகணும் பத்திரிக்கை வாங்குறதுக்கு. பட் ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நம்ம வீட்டுல இருந்து அசிங்கமாவே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல நேரம் முன்னாடி நம்ம கிளம்பணும் அப்படிங்கிறதுனால. ஆனால் நம்ம வந்து வழக்கம் போல லேட்டாக தான் போகிறோம். நோ சூடு நோ சொரணை. ஓகே ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்ல ஒரு சுட சுட கம காஃபி குடிச்சிட்டு போகலான்னு இருக்கோம். அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிற காஃபி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொடுப்பாங்க சார். இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆரிக் கவர்மெண்ட் காஃபி. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ரோஸ்டட் ப்ரீமியம் காஃபி. அண்ட் இதில் வந்து டர்மரிக் இருக்கு, மஞ்சள். இது பாத்தீங்கன்னா அமெரிக்கா அப்ரூவ்டு டர்மரிக். இதை வச்சு நம்ம வீட்லயே டர்மரிக் லாட்டே குடிக்கலாம். இது வந்து ஒரு செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு காஃபி. இது குடிக்கும் போது நமக்கு அப்படியே ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. அண்ட் அந்த தூக்கம் எல்லாமே கலைஞ்சு போயிடும். அதுக்கு தான் நாங்கள் முக்கியமாவே குடிக்கிறோம். அண்ட் இதோட டேஸ்ட், இதோட ஸ்மெல், அந்த அரோமா எல்லாமே சீரியஸ்லி சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த பிரைஸ் கணக்குப்படி பார்த்தா ஒரு கப் ஜஸ்ட் 6 rupeesக்கு நமக்கு கிடைக்குது. நீங்க வாங்குற ஒவ்வொரு ஆட்லயும் உங்களுக்கு வந்து ஒரு கொட்டாங்குச்சி அந்த குலாது வந்து கொடுக்குறாங்க. ஆமா. ஸோ இது வந்து இந்த தேங்காய் வச்சு பண்ணுவோம் இல்லையா, நமக்குலாம் தெரியும் கொட்டாங்குச்சி அதுவும் தராங்க. இது எதுக்குன்னா நம்மளோட விவசாயிகள் அதுக்கப்புறம் ஆர்டிசன்ஸ் இவங்க எல்லாரையும் வந்து மதிக்கும் வகையில அவங்க கிட்ட இருந்து வாங்கி தராங்க. அப்புறம் ஒரு வுடன் ஸ்பூனும் கொடுக்குறாங்க. அண்ட் எங்களோட கூப்பன் கோட் RWJ25 உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 25% ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. எதுக்கு வெயிட் பண்றீங்க? நல்லாவும் இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க ஆன் த வேல இருக்கோம். போயிட்டு அப்பா அம்மாவை பிக் பண்ணிட்டு போனோம். ஆக்சுவலி காலையில இருந்து கத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க. எடிட் பண்ணிட்டு அப்லோட் இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலை எழுத்து. அதான் போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணோம். ஆல்ரெடி போன்ல திட்டிட்டே இருந்தாங்க, கிளம்புங்க ராவு காலம் வருது, எப்ப கட்ட வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் எனக்கு தோணுச்சு நானே இருக்கிறதே ஒரு ராவு காலத்து கூட தான். நல்ல ஜோக்கா. ஸோ கிளம்பியாச்சும் போயிட்டு அவங்களை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே லெட்ஸ் ஜஸ்ட் கோ அண்ட் செலக்ட் த பத்திரிக்கை அண்ட் ஈட் ஃபுட் அவுட் சைட் அண்ட் லெட்ஸ் ஜஸ்ட் என்ஜாய் த டே. வெரி குட் இங்கிலீஷ், தேங்க்யூ, பாய். எடோ உனக்கு வந்து எந்த மாதிரி பத்திரிக்கை வாங்கணும்னு ஆசை? அங்க போய் பாக்குறதுக்கு முன்னாடி நீ என்ன நினைக்கிற? மணி அடிக்குது. பேசிட்டு வா, பாய். ஓகே, பேக் டு ஃபார்ம். என்ன பேசணும்னே மறந்துட்டேன் நான். நீ மறந்துடும் எனக்கு தெரியும், அதனால நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா நானும் மறந்துட்டேன். நான் ஞாபகம் வச்சிருக்கேன். நீ வேற கண்ணாடி போட்டு உன்னோட எக்ஸ்பிரஷன் எதுவுமே வெளியே தெரிய மாட்டேங்குது. என் உசுரை வாங்கிட்டு இருக்க. ஓகே மறுபடியும் ஃபோன், பாய். இப்பவே கண்ணை கட்டுது. அகைன் பேக் டு ஃபார்ம். அப்போ இதுக்கப்புறம் யாரும் கால் பண்ண மாட்டாங்க நம்புறேன். ஸோ என்ன கேட்க வேண்டாம், ஒரே பிஸி. ஆனா வர கால் எல்லாம் எனக்குங்கிறத பத்தி பேசக்கூடாது. இட்ஸ் ஓகே. உனக்கு வந்தானே எனக்கு வந்தானே என்னென்ன சொல்றான் பாருங்க. சரி கொஞ்சம் சொல்றீங்களா என்ன பத்திரிக்கை வேணும்னு? இல்லைன்னா கட் பண்ணிட்டு கிளம்பிட்டான். பத்திரிக்கை வந்து பார்த்தேன்னா ஒரு சுமார் ஒரு 6000 rupeesக்கு வேணும்டி. என்னது? ஒரு
பத்திரிக்கை. ஒரு பத்திரிக்கை 6000க்கு. ஆமா. உங்க தாத்தா வேணா வாங்கி தர சொல்லு. சரி ஓகே. என் தாத்தா நீ தானே, வாங்கி கொடு தாத்தா. முடியாதுடா கிழவா. சரி. நான் வந்து ரேட் கேட்கல, என்ன மாதிரி பிளான் பண்ணிருக்கேன், மாடர்னா கலர் எந்த மாதிரி வேணும் அப்படி கேக்குறேன். அதாவது நான் ஒரு பத்திரிக்கை பாத்துருக்கேன் உண்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கொடுக்கறதுக்கு. அதாவது பாக்ஸ் இருக்கும், பாக்ஸ் உள்ள ஓபன் பண்ணேன்னா இருக்கும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. சே, ஓபன் பண்ணேன்னு வச்சுக்கேன், உள்ள ஒரு கோட்டர் பாட்டில், மிக்சரு, முறுக்கு, அந்த மாதிரி அந்த ஃபுல்லா கேளு அந்த மாதிரி இருக்கும். பட் நம்ம என்ன பண்றோம், நம்மளோட சொந்தக்காரங்களுக்கு வந்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கி உள்ள வைக்கிறோம். புரியுதா? சோ நம்ம பத்திரிக்கை கொடுக்குற அத்தனை பேருக்கும் உள்ள ஏதாவது பொருள் வாங்கி வச்சு அவங்களோட ஃபேவரட் வாங்கி வச்சு கொடுக்கணும். ஆமா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு பார்த்தேன்னு வச்சுக்கேன், ஐபோன் பிடிக்கும். ஆமா, அதுக்கு நல்ல ஐபோன் வச்சு தரணும். எக்ஸாக்ட்லி. என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? எனக்கு மட்டும் ஸ்பெஷல் பத்திரிக்கை இல்ல, நான் பையனே மாத்திரலான்னு இருக்கேன். எந்த பையன் சிம்பிளா பத்திரிக்கை கேக்குறானோ அந்த பையன் கூட நான் பத்திரிக்கை அடிச்சுக்கிறேன். சரி, உன்ட தெரியாம கேட்டேன். பாய். இப்போ நானும் வந்து பொண்ணு தேட வேண்டியதான். எந்த பொண்ணு வந்து பத்திரிக்கையில் ஐபோன் வச்சு கொடுக்குதோ அந்த பொண்ணு தேடும். அப்படிலாம் எந்த பொண்ணு, நீ அம்பானி பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும். அந்த பொண்ணு கூட பத்திரிக்கையில் ஐபோன் வச்சு ஒத்துக்காது. சரி, அப்போ வெளியே வச்சு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நான் வாங்கிப்பேன். நோ சூடு நோ சொரணை. சரி ஓகே. நான் என்ன மாதிரி யோசிக்கிறேன்னா, எனக்கு வந்து இந்த கலர்ஸ் வந்து எனக்கு கலர்ல வந்து இந்த பாஸ்டல் கலர் போகணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆசையா இருக்கும். டெய்லி இந்த பாஸ்ட்னு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. ஒரு மாதிரி லைட் பிஸ்தா கிரீன் அந்த மாதிரி கலர் போகணும். ஆனா கண்டிப்பா அதுக்கு வந்து வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அப்படியே வந்து மஞ்சள் கலர்ல இருக்கணும், இந்த மாதிரி ரெட் கலர்ல இருக்கணும், அப்பதான் ஒத்துப்பாங்க. பட் எனக்கு அப்படி பண்ணணும் தாண்டே ஆசையா இருக்கு. சரி, நீ தான் வந்து டாடி கிட்ட சொல்லி அந்த மாதிரி பத்திரிக்கை இருக்குதான்னு பாப்போம். இருந்துச்சுன்னா ஏன்டா இருக்காது, அதெல்லாம் இருக்கும். உனக்கு பிடிச்சது தாண்டே எனக்கு பிடிக்கும், சொல்லிக்க அதே வேண்டியதே. வாங்குவோம், போறோம், பாஸ்ட்ல தூக்குறோம். இப்படிதான் சொல்லுவாங்க. இவங்களை நம்பி நானும் இல்ல, கொஞ்சம் அம்மாட்ட பேசுடா அப்பாட்ட பேசுடா அப்படின்னு. இவங்களும் குண்டு நான் எப்படி பேசுறேன் பாரு. அங்க போனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு அகைன்ஸ்டா மாறிடுவாங்க, நான் மட்டும் மாட்டிப்பேன். கிடையாது, இதுதான் எப்பவுமே நடக்குது. ஓகே, எல்லாரையும் நாங்க பிக்கப் பண்ணிட்டோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஸ்டைலா ஹாய் சொல்லுவீங்கன்னு எல்லாரும். சரி ஓகே, வெல்கம் பேக் டு பத்திரிக்கை கடை. பத்திரிக்கை கடை. ஸோ நம்ம வந்து போன வாட்டி பண்ண அதே பத்திரிக்கை கடையில தான் இப்பயும் வந்து பத்திரிக்கை பார்க்க வரும். பிகாஸ் அந்த பத்திரிக்கை ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ போலாம். போயிட்டு அப்படியே ரொம்ப பசிக்குது. லஞ்சே சாப்பிடல, யாருமே சாப்பிடல. கொஞ்சம் நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம்னா சீக்கிரம் பத்திரிக்கை வாங்கிட்டு எப்பயும் நம்ம லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம். பட் நாங்கள் லேட் பண்ணதுனால லேட்டாக தான் சாப்பிட போகிறோம். வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். ஆவலா இருக்குடே என்ன மாதிரி இருக்குன்னு பாக்குறதுக்கு. வித்தியாசமா வாங்கணும். ரெடியா? எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்களா? ரெடி. செம்மையா செலக்ட் பண்றோம். எஸ் மாஸ் பண்றோம். கண்டிப்பா ஸ்டைலா தான் பேசுவாங்க. கண்டிப்பா ஓகே. ஸோ ஆக்சுவலி நாங்கள் அந்த கடையில இருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து நம்ம இப்போ நிச்சயதார்த்தம் போது சரி ஓகே இங்கே இது நல்லா இருக்கு அந்த நல்லா எடுத்துட்டு, பட் கல்யாணத்துக்கு அப்படிங்கறதால உடனே செலக்ட் பண்ண முடியல. கொஞ்சம் நாளா அலசி ஆராய்ஞ்சு செலக்ட் பண்ணணும் அப்படிங்கறதுனால அங்கிருந்து அப்படியே பாரிஸ் போறோம். சாப்பிட்டுட்டு போகலாம், ரொம்ப பசிக்குது இல்லை, யாரும் லஞ்ச் சாப்பிடல. ஸோ சாப்பிட்டுட்டு பாரிஸ் போயிட்டு அங்க எதுவும் நமக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா கடையில வந்து நம்ம டைனிங் கிடையாது, டேக் அவே தான். சொன்னா ராம் போய் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. ஆஹா, சிக்கன் 65 பிரியாணிலாம் இருக்கு உள்ள. பட் ஆனால் பிளேட் அவங்க கொடுக்கல. நாங்கள் இந்த பிரியாணி கடையில தான் வாங்கணும். பிளேட் இல்லைங்கிறதுனால பிளேட்டும் இங்கே பக்கத்தில் ஒரு கடையில் இருக்காங்க, வாங்கிட்டு வர போயிருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம கார் ஓரமாக நிப்பாட்டி ஒரு பிக்னிக் மாதிரி நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஓகே, இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன். பாய். ஆமா, நீ பெரிய ஜமீன்தாரு, ஒன்னு இருக்கு சொல்றக்கு. வெளியே போங்கடா, ஐயோ ராஸ்கல்களா. அப்படியே ஒரு ரோட்டு ஓரமா வண்டி நிப்பாட்டிட்டு மேடம் வந்து சாப்பாடை பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பிரிச்சு மேய ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒரு பார்சலா? ஆமா, பத்தாதோ உனக்கு? நிறைய இருக்குடா. உனக்கு என்ஜாய். செம்மையா இருக்கா? பத்திரிக்கை வாங்கிட்டு நான்வெஜ்ண்ணே. ஆக்சுவலி நாங்க வந்து நல்லா கண்டுக்க மாட்டோம். சோறுன்னு வந்துட்டா நாங்க நோ பாதரிங். ஒருத்தன் பேசுறது கூட ரெடியா இல்ல. சொர்க்கத்துல குடி புகுந்துட்டல, நானும் சொர்க்கத்துக்கு போறேன். பாய் பாய். சோ ஏன் நம்ம வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து எங்களுக்கு பயங்கர தெம்பா இருக்கு. இப்போ போய் எத்தனை கடனாலும் ஏறி இறங்கலாம், நல்லா அலையலாம், நல்லா தேடி கண்டுபிடிக்கலாம். நம்ம பாரிஸ் அப்படியே கிளம்புவோம். சரி, ட்ரெஸ்ல இப்போ நான் வந்து வெளியே போட்டோலாம் எடுத்தேன், அதெல்லாம் என்னோட இன்ஸ்டால போடுறேன், செக் பண்ணி பாருங்க. இதுதான் வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ எஸ், லெட்ஸ் கோ. இப்போதான் சொன்னேன் நல்லா தெம்பா இருக்கேன் சாப்பிட்டு. நான் அதுக்குள்ள டயர்டா இருக்கு.
ஓகே ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே நிறைய கார்ட்ஸ் கடை இருக்குது. நான் கொஞ்சம் இப்படி ஸ்டைலாக இருப்பேன், கண்டுக்காதீங்க. நான் இப்போ ரொம்ப ஒரு ஸ்டைலிங் குயின் தான். ஸ்டைலே நீ சொல்லாது சரியா, அது அவங்க சொல்லுவாங்க. சரி ஸ்டைல் தான். ஸோ அதனால இப்போ எல்லாரையும் அங்கே இறக்கி விட்டுருக்கோம் கார்ட்ஸ் கிட்ட. எங்கள் காரை நிப்பாட்ட இடம் இல்லை. ஸோ நானும் ராமும் போயிட்டு காரை நிப்பாட்டிட்டு நடந்து வரணும். எல்லாம் இல்லைன்னா எல்லாருமே நடந்து வரணும். இந்த டிராஃபிக்ல அவங்களுக்கு கஷ்டமா இருக்குங்கிறதுனால இறக்கி விட்டு நாங்கள் மட்டும் போய் நடந்து வர போகிறோம். அவ்வளோதான் நினைப்பறோம். பாய். ஓகே ஸோ பார்த்துட்டு இருக்கோம். இங்கே நிறைய சூப்பராக இருக்கு. சோயா வாங்கலாம். சோயா வாங்கல, பத்திரிக்கை வாங்குறேன். ஓகேவா? ஆனா சாரிக்கு மேட்சா நான் பத்திரிக்கை வாங்கல. பத்திரிக்கைக்கு மேட்சா தான் இனிமே போய் சாரி வாங்க போறேன். ஓகே பாய். ஆக்சுவலாக நான் மட்டும் காருக்கு வந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெய்யுது. ஸோ அவங்கள அங்கேயே நிற்க சொல்லிட்டு நான் காருக்கு வந்துட்டு நான் கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம கார் எடுத்துகிட்டு போவோம் அப்படியே மெதுவா. குண்டு சமையா நினைஞ்சிட்டு வரான். குண்டு சமையா நினைஞ்சிட்டியா குண்டு? போலாமா? போலாம். ஐயோ எல்லாரும் நினைச்சிட்டோம். எவ்ரிபாடி வீட்டுக்கு இப்போ போயிடுவோம் நம்ம, பிரச்சனை இல்லை. சீக்கிரமா போ எப்பா. ஆனா செமையா இருந்தது. ரொம்ப இது ஆசிட் மழையா? இல்ல நார்மல் மழை தானே, கோல்ட் ஆகாதுல்ல. ஜாலியா இருந்ததெல்லாம். ஓகே ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்ப்ளீட்டாக நனைஞ்சிட்டோம். அண்ட் அப்படியே உடம்பெல்லாம் எரியுது, அவ்வளோ ஈரமாக இருந்தது இவ்வளோ ட்ராவல் பண்ணி வேற வர்றதுக்கு. ஸோ நானும் ராம அப்படி இங்கே வந்துட்டோம். இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைன், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவோம். இங்கே வேறு என் ட்ரெஸ் வந்து ரொம்ப பழைய ட்ரெஸ் தான் இங்கே இருக்குது. புகை அடிச்சிருக்கு. ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ரெயின், ஃபாக், வாட் எவர். ஸோ நம்ம டக்குன்னு இங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே போகலாம். ராம் வந்த உடனே பாத்ரூம் கூடியாச்சு. இங்கே பாருடா, இது எப்படா சரியாகும்? சரியாயிடும். பாய். ஹலோ மேடம், என்ன ட்ரெஸ் இது? கோவால போட வேண்டியதெல்லாம் இங்க போட்டுட்டு சுத்திட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? இல்ல அதுக்கும் உங்க மண்டைக்கும் உங்க பொட்டுக்கும் சம்பந்தமே இல்ல. சீரியஸா அதுதான் காமெடியே. ட்ரெஸ் நல்லா தான் இருக்கு. என்னன்னா ஆக்சுவலா இங்க என்னோட ட்ரெஸ் எல்லாம் வந்து நிறைய இருக்கு. மிஸ்ஸிங்கா? எதுவுமே பத்தல. இந்த மாதிரி யாரும் நீங்க ட்ரெடிஷனலா கமல் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுவீங்களா? வாய்ப்பே இல்ல. என்ன பத்தி நீ ஓவரா பேசுறியே, கொஞ்சமா நான் உங்க கேட்டப்ப காட்டுறேன். கொஞ்சம் பாருங்க, எனக்காவது பரவாயில்ல. இங்க ஒரு சில ட்ரெஸ் இருக்கு. ராமோட நிலைமை நீங்க பாத்துட்டு பேசுங்க. தேங்க்யூ. என்ன கருமண்டா இது? ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ரவுசர் அங்கிளோடது, ஒரு சட்டை இது டாடியோடதா இல்ல உன்னோடதா? என்னோடதா. அதுக்கு மேல சட்டை, அயன் பண்ண சட்டை, அதுவும் ட்ரவுசருக்கு மேல. அப்புறம் மேல வந்து ஒரு ஸ்டெத்தஸ்கோப். டாக்டர்ஸ்லாம் அதை பார்த்தா எவ்வளவு அவமானப்படுவாங்கன்னு தெரியுமா? யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. குட்ரே ஹார்ட் பீட் பாப்போம். நான் அதான் என்னோட பிரெயின் எவ்வளவு ஸ்பீடா ஓடுதுன்னு நான் கேட்க போறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்க்க கூடாதுங்கிறதுக்காக தான் இப்ப நான் கட் பண்ண போறேன். பாய். ஓகே டாக்டர், கிளம்பலாமா? எஸ் ஓகே. பேஷண்ட் ஒருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் போணும். பாய். இங்க இல்லையா? ஓகே ஃபைன், வீட்ல இருந்து கிளம்பியாச்சு. நல்லா ஒரு சம சூடா இந்த மழைக்கு ஒரு கப் காஃபி குடிச்சேன். ஸோ ஓகே ஃபைன், நம்ம வந்து அப்படியே போகலாம் வீட்டுக்கு. ஏன்னா ராம்க்கு ஆல்ரெடி தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்பவுமே வண்டி ஓட்டினா ராம்க்கு தூக்கம் வருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து ராம் காலைல 5 மணிக்கெலாம் எழுந்துக்கணும். கல்யாண வேலையாக தான் வெளியே போகிறாங்க. ஸோ அதனால 5 o'clockலாம் எழுந்துக்கணும். ஸோ வீட்டுக்கு போனோடனே நீ படிச்சு தூங்குறடி சாப்பிட்டுட்டு. ஓகே ஓகேவா? இல்லைனா நான் தூங்க தான் போறேன். பாய், குட் நைட். அந்த பாயா இருக்கணும்டா. நானாதான் காமெடி மட்டமா இருந்தது. சாரிடி, நல்லா இருந்ததுடி முத்துமணி. ஓகே, அவ்வளோ மழைலாம் பெய்யல. ஆனா தண்ணி வந்து இந்த அளவுக்கு தண்ணி ஏறி நிக்குது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், பல மாதங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபுல்லா தண்ணி ஏறி நிற்கும் போது நம்ம கார் உள்ள போய் ஸ்டாப் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஆனா நாங்க அதை கடந்துட்டோம். அப்படியே பேசிட்டே வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக குண்டு வந்து கேட்டு திறந்துட்டு இருக்கா. நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ வந்து சூப் வாங்கியிருக்கோம். சூப் குடிக்கலாம், நல்லா இருக்கும் இந்த குளிர்காலத்துக்கு. என் மூஞ்சே வித்தியாசமா இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நல்ல வீங்கி போய் நல்ல குண்டு போன மாதிரி இருக்கேன். ஏன் அப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல, பட் நல்லா தான் இருக்கேன். சரி ஓகே, நம்ம வண்டியை உள்ள விடுவோம். ஓகே வீட்டுக்கு
எனக்கு பிடிச்ச ஆங்கிள் வச்சு சீனை போடா சரியா? அது என்னோட ஆங்கிள். இந்த ஆங்கிள் தான் வந்து லைட் மாறுது. இல்லைன்னா என் தலை பின்னாடி லைட் வந்து எரியறதுனால நான் ஏஞ்சல் மாதிரி தெரியறேன். நான் எப்பவுமே ஏஞ்சல் தாங்கிறதுனால அது பெருசா எனக்கு ஃபீல் ஆகல. பட் ஆனா உனக்கு அது வந்து வயிற்றுச்சலா இருக்கும். உரியறது போதும் சாமி. எம்மாடி அங்க பாருங்க, உன்னை காட்டினதும் என் வாழ்க்கையே இருட்டாயிடுச்சு அப்படிங்கறத வந்து ப்ரூவ் பண்ணுது. ஸோ சூப் எப்படி இருக்கு? ஆட்டுக்கால் சூப் சூப்பரா தான் இருக்கு. நீ தான் கேவலமா இருக்க. இப்ப சொல்லு. இன்னும் கேவலமா இருக்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நான் வந்து எங்க பசங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் இன்னைக்கு. அவனுங்களை காட்டுறேன் இருங்க. முத்தானி அம்மா மிஸ் பண்ணீங்களாடி? இல்லடி. நீ மூட்ரி. அம்மா முத்தானி மூஞ்ச காட்டுங்கடி. காட்ட முடியாது. நான் எங்க அப்பா கிட்ட தான் காட்டுவேன். ஏய் காட்டு. டேங்க பாரு, ஃபேபிங்க பாரு செல்லம். எப்படி? டேய் நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், நீ என்ன ஓவரா ஆட்டம் போடுற? டேய் நீ கொஞ்ச நேரம் உரியாத நிறுத்துடா. மாஷ்முத்தி சரி உடனே அப்படியே கொஞ்சம் கூடாது சரியா? சரிடா சரிடா. ஃபெபி வந்து நக்கவே மாட்டான், இவன் நக்கி நக்கி உயிரை வாங்குறான். தொங்கமும் தாண்டிடி. சரி ஓகே. ஆக்சுவலி எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்ச்க்கு வந்து இந்த ஆட்டுக்கால் சூப் குடிக்கும் போது ஆட்டுக்கால் டேஸ்ட் பண்ண போல இருக்கு அவனுக்கு. ஆனால் அவனுக்கு கொடுக்கக்கூடாது நம்ம. அவனுக்கு இன்னும் ஒரு அடுத்த ஊசி போடுறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அது வரைக்கும் அவன் வந்து கொஞ்சம் வந்து கண்ட்ரோல்டாக வச்சுப்போம். ஏன்னா அதில் வந்து அந்த ஆட்டுக்காலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உப்பெல்லாம் ஊறி இருக்கும் சூப்புங்கிறதுனால. ஸோ அதெல்லாம் கொடுக்கூடாது. இப்போதைக்கு இப்போ தான் நாங்கள் எக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அவனுக்கு. சரிடா பாசக்காரன்டா, நீ ஒத்துக்கிறேன்டா. நீ என் மேலே பாசமாக இருக்கியா இல்லை என் வாயில் இருக்க ஆட்டுக்கால் சூப்பு மேலே பாசமாக இருக்கியாடா? சரி ஓகே. ஸோ அவ்வளோதான். ஆக்சுவலி வந்து எங்களுக்கு இதுக்கு மேலே டின்னரே சாப்பிட பிடிக்கல. ஏன்னா மழை பெஞ்சாலே வந்து இந்த மாதிரி ஏதாவது சூடாக குடிச்சிட்டா போதும். எனக்கு வந்து அவ்வளோவா பசிக்கல. ஸோ நம்ம வந்து அப்படியே தூங்க வேண்டியதான். கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு. ஸோ ஆமாம் நான் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டேன். பட் என்னோட ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணல. பொட்டிச்சு குண்டுடி, நீ அழகாக தாண்டி இருக்க. பொட்டு வச்சு சின்ன கீழியே பொத்திட்டு. சரி ஓகே. ஸோ எங்களுக்கு ஆக்சுவலி பத்திரிக்கை வந்து சீரியஸாக அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ பத்திரிக்கை நாங்கள் என்ன மாதிரி தீமில் வாங்கணும்னு சொன்னீங்கன்னா, ராம்க்கு வந்து பீகாக் ப்ளூ வாங்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்தது. என்னோட என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ், என்னோட என்கேஜ்மெண்ட் சாரி வந்து பிடிச்சிருந்தது. ஸோ அதனால எனக்கு அந்த இதுலேயே வந்து வாங்கலாம் அப்படி சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க அந்த கலர்ல கிடைச்சா நல்லா இருக்கும்டே, அந்த கலர் ரொம்ப சூப்பராக இருந்தது. உங்களோட என்கேஜ்மெண்ட் சாரியும் அந்த கலர் தான். ஸோ அந்த கலர்ல எடுப்போம். பட் அந்த மாதிரி சரியாவே கிடைக்கல. எனக்கு என்ன மாதிரி எடுக்கணும்னா ஒரு பேஸ்டல் கலர், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி கலர்ல எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு வந்து நான் ப்ராபப்ளி வெட்டிங் தீம் அப்படி பண்ணலாம்னு தான் நான் யோசிச்சிருக்கேன். என்னோட சாரி அந்த கலர்ல தான் இருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தோம். எங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒண்ணுமே கிடைக்காம சரி ஓகே ஒரு ப்ளூ ஒன்று கிடைச்சது மட்டமா, அதை தான் எடுத்து ஆகணும். ஸோ அதனால வந்து ரொம்ப சேடாக ஃபீல் ஆச்சு. என்னடா அது நமக்கு ஆசைப்பட்ட மாதிரி கிடைக்கலன்னு. பட் அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போனதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச எங்களோட ட்ரீம் பத்திரிக்கை வந்து கிடைச்சிடுச்சு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே சீரும் சிறப்புமா செல்வம் செந்தலிமும் கந்தளிச்சிச்சு. ஆமாம். ஸோ அதுலேயே வந்து எங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. பட் அந்த ஹாப்பினஸ் எல்லாமே வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு தான். ஏன்னா நாளைக்கு காலையில் 5 மணிக்கு ராம் எழுந்து ஒரு விஷயமா கல்யாண விஷயமா ரொம்ப தூரம் போகிறாங்க. அதுவும் என்னை தனியாக விட்டுட்டு போகிறாங்க. தள்ளி போகாதே, தள்ளி போய் விடுடா பிச்சைக்காரன். ஓகே. ஸோ அதனால வந்து அதுவே எனக்கு கடுப்பாக இருக்குது. என்ன வந்து நாங்கள் சண்டை போட்டாலும் எனக்கு இவங்களை பார்த்தாலே கோவம் வருது, இவங்க பக்கத்தில் நின்னாலே எரிச்சலாக வருதுனாலும் எனக்கு அந்த எரிச்சல் கோவம்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃபன் பண்ணு. ஜோக்ஸ் அப்பார்ட். பட் சீரியஸாவே நான் கஷ்டப்படுவேன். எனக்கு நிஜமாவே எனக்கு வந்து நாளைக்கு யோசிச்சா இப்பவே கடுப்பா இருக்கு. நான் வந்து எக்ஸாஜரேட்லாம் பண்ணல, ரியலாவே சொல்றேன். எனக்கு வந்து அப்படிதான். ஏன் அழுவுற? அழாத. உடனே வந்து அழாதன்னு சொல்லி நான் அழ வைக்கணும்னு நீ நினைப்பேன். சரிடா அழாதடா. சரியா? நான் போயிட்டு காலையில போயிட்டு நைட் வந்துருவேன். சரியா? ஸோ அதுதான் நாளைக்கு நடக்க போகுது. ஃபைன். நாளைக்கு எனக்கு வந்து vlog எடுக்க வேண்டிய ஒர்க் இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு vlog நாளைக்கு நான் எடுக்கிறேன் கீர்த்தி ஸ்ரதா சேனலுக்கு. ஸோ மீன் வாயில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து படம் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ நாங்கள் இன்னைக்கோ நேத்தோ போட்ட வீடியோ, ராம் வேக்சினேட் பண்ண வீடியோ வந்து நாங்கள் போட்டோம். கார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ அப்படியே பார்த்துட்டு அப்புறம் படம் பார்த்துட்டு இப்போ நாங்கள் தூங்க போகிறோம். ஸோ இவ்வளோதான் எங்கள் நிலவரம். உங்கள் எல்லாருமே நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம். கண்டிப்பாக நீங்களும் எங்களுக்கு எனக்கு என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறோம். இதுக்கப்புறம் உள்ள வெட்டிங் ஷாப்பிங்கும் நாங்கள் சீக்கிரமாக ஷேர் பண்ணுறோம். உங்கள் எல்லாரும் நாங்கள் வீடியோவில் பார்க்குறோம். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ராம் அண்ட் ஜானு. இந்த ஆரிக்கே பாத்தீங்கன்னா வந்து ஒரு பியூட்டி அண்ட் வெல்னஸ் பிராண்டு. நம்ம மைண்ட் பாடி ஸ்கின்னுக்கு தேவையான ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் வித் நேச்சுரல் இன்கிரிடியன்ஸ் உங்ககிட்ட கிடைக்கும். RWJ25 உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 25% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. எதுக்கு வெயிட் பண்றீங்க? ட்ரை பண்ணி பாருங்க.